என்ன இது சி என்னண்ணே கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது. இப்போ எப்படி வரீங்க சோகத்துல? யாரை கேட்குறீங்க? என்னாச்சு? ஆடி மாதம் சொல்லி பொன்னாட்டியும் கூட்டு போயிட்டாங்க. வெயிலும் தாங்கல மாதிரி வேர்த்து ஓட்டு. இன்னும் அந்த இது இருக்கா? ஆடி மாசம் பிடிக்கிறது இந்த ஓட்டத்தில் பிரித்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு வாரம் தான் ஆகுது. சரி அந்த ஃபேனையாவது போடுங்களேன். ஃபேனை 2 நாளாக ஓட முடிக்கணும். ஓட மாட்டியா? ஆமா. ஐயோ என்ன குட்டி, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துருக்க. நீங்களும் போன இப்போ யாரையா சோதிக்கிறீங்க? கல்யாணம் முடிஞ்சு ஆடி மாதம் சொல்லி பிரிச்சுட்டாங்களே. ஏன் அந்த ஃபேனை போட்டு உட்கார வேண்டியதானே? அதுவும் 2 மணி நேரமா ஓட மாட்டேங்க. அதுவும் சோதிக்கிறேன். ஃபேன் சுவிட்சை போட்டால் தானப்பா ஃபேன் ஓடும். நீ சுவிட்சை போடாமலே உட்காந்துருக்க. சுவிட்சு போட்டால் ஓடுதான். இப்போ ஓடுது. நீ என்ன இவ்வளோ நேரம் ஆடி மாசம் வந்தாலே கல்யாணம் பிரிச்சு போடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாரம் தான் அதுக்கு பிடிச்சாங்க. ஹலோ, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். 100 வயசுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாரம் தான் எப்ப பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ற? அப்படியா? நினைப்பே இருக்கு. காலைல சாப்பிடல, தூங்கல, பாத்ரூம் போகல, குளிக்கல. தெரியல நீங்க ஜாலியா இருப்பீங்க. நினைப்பே இருக்கு. பார்க்கவே தெரியல. அப்ப வருவா வீட்டுல யாரும் இல்லையா? வரவா வீட்டுக்கு வரதுனா வீடு பூட்டி மாப்பிள்ள இந்த பக்கம். ஆமா வீட்டுல ஆடி பார்த்துட்டு இருக்கிய வேணும்னா வீடு வேலையா, வீட்டுல வேலையா இல்ல வெளியே வேலையா? யாருங்க என்னப்பா வீடு பூட்டி இருக்கு? அப்பா நீங்க இப்படி வரீங்கன்னு தெரிஞ்சுட்டா வீடே நான் காலி பண்ணிட்டேன். வீட்டையவா எத்தனை ஆடி மாசம் பார்த்துருப்போம். மோகமா வந்துருக்கீங்க அங்க இருந்து வரும்போது. ஆமாண்ணா, எங்க ஆடி மாசம் வந்தாலே 5 மணிக்கெல்லாம் பாட்டு போட்டு விட்டுறான்.